நடப்பு ஆண்டில் இதுவரை மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 14,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். மதுரை ஒத்தக்கடையில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர்கள் மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன், மக்களவை உறுப்பினர்கள் தங்கத்தமிழ் செல்வன், சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பங்கேற்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 3,171 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பயனாளர்களுக்கு வழங்கினார். பின்னர் பேசிய உதயநிதி 13 துறைகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக கூறினார். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்படுவது வெறும் கடன் அல்ல என்று குறிப்பிட்ட உதயநிதி, அது மகளிர் உழைப்பின் மீது முதலமைச்சர் வைத்துள்ள நம்பிக்கை என கூறினார். போய் இன்னைக்கு அரசே உங்களை தேடி வந்து இந்த திட்டங்களை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. சென்ற வருஷம் 30,075 கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பு வழங்கப்பட்டது. இந்த வருஷம் அதை உயர்த்தி 35,000 கோடி ரூபாய் அளவுக்கு வங்கிக் கடன் இணைப்பு வழங்க எங்களுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 14,000 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் இணைப்பு வழங்கியுள்ளோம். தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் நாளை ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணியின் மாநில துணை பொதுச் செயலாளர் சாந்தகுமாருடன் நமது செய்தியாளர் லிபிகா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். நாளை ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது. உங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்ன சார்? மிக முக்கியமான கோரிக்கைகள் என்னவென்றால், இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாடு, சிபிஎஸ் ரத்து, அரசாணை 243 முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். பேச்சுவார்த்தைக்கு பிறகு தற்போது ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் நடத்துவதற்கான காரணம் என்ன சார்? துறைசார் செயலாளரிடமும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தொடக்க கல்வி இயக்குநர் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு மிகவும் நம்பிக்கையாக இருந்தோம். ஆனால் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா 4 பக்க அறிக்கைகள் வெளியிடப்பட்டது. அந்த 4 பக்க அறிக்கையும் கண் துடைப்பாகவே இருந்தது என்று ஆசிரியர்கள் மத்தியில் கருதுகிறோம். இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாடு சார்ந்து அவர்கள் கொடுத்துள்ள அறிக்கையில் 1 வருடத்திற்கு முன்பு அழைத்து பேசினார்கள். அது மீண்டும் அழைத்து பேசுவோம் என்று சப்பை கட்டுவதாக உள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள புகழ்பெற்ற ரேஸ்கோர்ஸ் மைதானத்திற்கு 730 கோடி ரூபாய் வாடகை பாக்கி காரணமாக மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். சென்னை கிண்டியில் சுமார் 160 ஏக்கர் பரப்பளவில் ரேஸ்கோர்ஸ் மைதானம் அமைந்துள்ளது. இதில் சுமார் 80 ஏக்கர் பரப்பளவிலான மைதானம் குதிரை பந்தயத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த மைதானத்தை அரசிடமிருந்து குத்தகைக்கு எடுத்து நிர்வகித்து வந்த ரேஸ் கிளப் நிர்வாகம் 1970 முதல் 2004 வரை சென்னை மாநகராட்சிக்கு சுமார் 730 கோடி ரூபாய் வாடகை பாக்கி வைத்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் 2 மாதங்களுக்குள் வாடகை பாக்கியை செலுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் ரேஸ் கிளப் நிர்வாகம் பாக்கியை செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் ரேஸ்கோர்ஸ் மைதானத்தின் 4 வாயில்களுக்கு சென்னை மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். குதிரை பந்தயம் நடக்கும் மைதானத்திற்கு தான் சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் உள்ளே உள்ள கட்டடங்கள் மற்றும் திருமண மண்டபத்தை பயன்படுத்த தடை இல்லை என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிண்டி ரேஸ்கோர்ஸின் குத்தகை ரத்து செய்யப்பட்டு வருவாய்த்துறையின் கீழ் கொண்டுவரப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் வழக்கமான பயிற்சிகளுக்கு வந்த ரேஸ் கிளப் உறுப்பினர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். வாக்கிங் எல்லாம் போவோம். இப்போ இன்னைக்கு எதுவுமே பண்ணல. திடீர்னு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டா. நாங்கள் 8,000 மெம்பர்ஸ் மேலே இருக்கோங்க. நாங்கள் ரெகுலராக அங்கே வருவோம். டெய்லி மார்னிங் தான் நாங்கள் இங்கே வந்துடுவோம். இப்போ இன்னிலேருந்து நாங்கள் எங்கே போகிறது யோசிப்போம். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு திட்டமிட்ட தேதியில் இருந்து தள்ளிப்போக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி மற்றும் பாடலை அண்மையில் அறிமுகம் செய்த அக்கட்சியின் தலைவர் விஜய் முதல் மாநில மாநாடு குறித்தும் அறிவித்திருந்தார். அதன்படி வரும் 23ஆம் தேதி விக்கிரவாண்டி அருகே வி சாலையில் மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் காவல்துறை அனுமதி பெற காலதாமதமானதால் மாநாடு தேதி தள்ளிப்போக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவல்துறை விதித்துள்ள 33 நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ள நிலையில் மிக குறுகிய காலத்தில் அது சாத்தியமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதனால் மாநாட்டை வேறு தேதியில் நடத்த கட்சி தலைமை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் தமிழக வெற்றிக் கழகம் நடத்தும் மாநாட்டிற்கு அனுமதி அளித்ததில் எந்த தாமதமும் செய்யவில்லை என்று காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. ஆகஸ்ட் 28ஆம் தேதி தவேக நிர்வாகிகள் அனுமதி கேட்டதாக கூறியுள்ள காவல்துறை 2ஆம் தேதி 21 கேள்விகளை கேட்டிருந்ததாக தெரிவித்துள்ளனர். 5 நாட்களில் பதில் தர உத்தரவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். விஜய் தரப்பினர் கடந்த 6ஆம் தேதி பதிலளித்த நிலையில் 8ஆம் தேதியே மாநாட்டிற்கு அனுமதி வழங்கப்பட்டு விட்டதாகவும்
காவல்துறையினர் கூறியுள்ளனர்.